பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரை 21 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 22வது நபராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அஸ்வத்தாமன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறையின் பல கட்ட விசாரணைகளுக்கு பிறகு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிலந்தி வலை போல பல இடங்களிலும் தொடர்பு இருப்பது உறுதியாகியுள்ளது. பலரும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்காக கூலிப்படைக்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள். இதுவரை 21 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனை அடுத்து சிறையில் இருக்கும் முக்கிய குற்றவாளியான ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, அருள் ராமு மற்றும் ஹரிதரன், சிவசக்தி ஆகியோரை போலீசார் விசாரணைக்கு உட்படுத்தினர். இந்த விசாரணையில் கிடைத்த தகவல்களின்படி 22வது குற்றவாளியாக வேலூர் சிறையில் இருக்கும் பிரபல ரவுடி நாகேந்திரனின் மகனும் காங்கிரஸ் பிரமுகருமான அஸ்வத்தாமனை போலீசார் கைது செய்துள்ளனர். தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் கட்சியில் மாநில முதன்மை பொதுச் செயலாளராக இருந்த அஸ்வத்தாமன் மீது ஏற்கனவே பல வழக்குகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இவருக்கும் முக்கிய தொடர்பு இருப்பதை அடுத்து காவல்துறை இவரை கைது செய்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து அஸ்வத்தாமன் தற்போது நீக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே அஸ்வத்தாமன் மீது பல வழக்குகள் இருப்பதாக கூறப்படும் நிலையில் எங்கள் வரலாறு தெரியுமா என்றெல்லாம் வாய்ச்சவடால் விட்ட திரு செல்வ பெருந்தகை தற்போது மௌனமாக இருப்பது ஏன் என்பது பலரது கேள்வி. இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு விசாரணையில் காவல்துறையின் செயல்பாட்டை பாராட்டுவதாக திரு அண்ணாமலை கருத்து தெரிவித்திருக்கிறார். கட்சி பேதமின்றி நடவடிக்கை எடுப்பதற்கு காவல்துறை முனைப்பு காட்டுவதாகவும் அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்கள் பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல ஒரு விஷயம் தமிழகத்தினுடைய காவல்துறையை நாங்க ஏன் பாராட்டுறோம்னா, சமீபத்தினுடைய காவல்துறையினுடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது ரொம்ப டீப்பா போகணும், ரொம்ப டீப்பா போய் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் கூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை கொஞ்சம் முனைப்பு காட்டுறாங்க. அது தெரியுது. ஆளுங்கட்சி எதிர்கட்சி யாராக இருந்தாலும் கூட ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவரை கைது பண்ணியிருக்காங்க தமிழகத்தினுடைய காவல்துறை. நான் ஏற்கனவே தொடர்ந்து சொல்றேன், தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர் எடுத்துக்கக்கூடிய புகைப்படத்தை பாருங்க, அவருடைய பழைய காலத்து சரித்திரத்தை பாருங்க. தொடர்ந்து நான் பேசிட்டு இருக்கேன். அதனை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெளிப்படையா தெரிய ஆரம்பித்திருக்கிறது. அதனால யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கட்டும், நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனா சமீபத்தில் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை ஒரு நம்பிக்கையை நம்ம கொடுக்குது. நீட்டா ஹானஸ்டா கிரவுண்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அதனால் இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஆழமாக நம்முடைய தமிழக காவல்துறை, குறிப்பாக இந்த வழக்கை விசாரிக்கிறவங்க இன்னும் ஆழமா போட்டு, அதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இது போன்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை குறித்தெல்லாம் யாரும் கேள்வி கேட்டு விடுவதற்கு முன்னதாக அடுத்தவர்களை குறை கூறி விட வேண்டும் என்ற நோக்கில் செயல்படும் இந்தியா கூட்டணி ஒலிம்பிக் விவகாரத்தை கூறி அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறது. மல்யுத்த வீராங்கனையான வினேஷ் போகத் தகுதி நீக்க விவகாரத்தை மத்திய அரசு முறையாக கையாளவில்லை என கூறி மக்களவை, மாநிலங்களவையிலிருந்து இந்தியா கூட்டணி கட்சிகள் வெளிநடப்பு செய்துள்ளன. எதற்காக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும், எதற்காக வெளிநடப்பு செய்ய வேண்டும் என்ற எந்த புரிதலும் இல்லாமல் மத்திய அரசை எதற்கெடுத்தாலும் குற்றம் கூற வேண்டும், போலி செய்திகளை பரப்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கில் இந்தியா கூட்டணி கட்சிகள் செயல்பட்டு வருகின்றன. ஆனால் வினேஷ் போகத் விவகாரத்தில் அவரது உடல் எடையை குறைக்க பல முயற்சிகள் எடுத்தும் அவை பலனளிக்கவில்லை. தலைமுடியை கூட வெட்டி பார்த்தும் எடை அதிகமாகத்தான் இருந்தது என்று அவரது மருத்துவர்களும் சக வீரர்களுமே தெரிவித்திருந்த நிலையில் இதற்கு மத்திய அரசு எப்படி பொறுப்பாக முடியும் என்பது பலரது கேள்வியாக இருக்கிறது. ஆனால் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட உடனேயே இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் PT உஷாவிடம் பிரதமர் திரு மோடி அவர்கள் பேசிய நிலையில் ஒலிம்பிக்கிலிருந்து இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து இந்திய ஒலிம்பிக் சங்கம் மேல்முறையீடு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சில வழிமுறைகளை பின்பற்றி ஏதாவது வாய்ப்பிருக்கிறதா என்பதை விளக்கவும் அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் தடகள வீரர்கள் அவர்களது இயல்பான எடை அடிப்படையில் போட்டியில் பங்கேற்க வேண்டும், வினேஷ் போகத்துக்காக விதிகளை மாற்ற முடியாது என்று சர்வதேச மல்யுத்த அமைப்பின் தலைவர் பேட்டி அளித்திருந்தார். வினேஷ் போகத் பாஜகவிற்கு எதிரான கருத்துக்களை முன்னர் தெரிவித்தவர் என்பதால் மத்திய அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கும் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒருவேளை அவர் மனு பாக்கர் போல கீதை படிப்பவராக இருந்திருந்தால் என்னென்ன விமர்சனங்கள் செய்திருப்பார்கள் என்பது சாதாரண மக்களின் கேள்வியாக உள்ளது. ஆனாலும் அரசியலை தாண்டி நமது இந்திய வீராங்கனையின் பதக்க கனவு சிதைந்து போனது அனைவரையும் வருத்தத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. இந்த சூழலில் இந்த மாதம் முதுநிலை நீட் தேர்வுகள் நடக்க இருக்கும் நிலையில் அந்த தேர்வுக்கான வினாத்தாள் கசிந்துவிட்டது என்ற செய்தி இணையத்தில் பரவியதை அடுத்து தேர்வர்கள் குழப்பத்தில் ஆழ்ந்தனர். ஆனால் முதுநிலை நீட் தேர்வு வினாத்தாள் கசிவானதாக வரும் செய்தியில் உண்மை கிடையாது. இந்த தேர்வுக்கான வினாத்தாள் இன்னும் தயாரிக்கப்படவே இல்லை. வினாத்தாள் கசிவு என்ற பெயரில் பணமோசடியில் ஈடுபட முயலும் கும்பல் மீது தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வுகள் வாரியம் புகார் அளித்திருக்கிறது.
எனவே தேர்வர்கள் இத்தகைய கும்பல்களை நம்பாமல் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் விளக்கமளித்திருக்கிறது. ஒருமுறை நடந்த தவறை வைத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் தேவையற்ற போலி செய்திகளை பரப்பி மாணவர்களின் வாழ்வோடு விளையாடும் நபர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே பலரது வேண்டுகோளாக இருக்கிறது.